சந்தோஷமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நல்ல ஒரு மகிமையை கொடுக்கலாம். உங்கள் சத்தத்தை கேட்டு நானே பயந்து போயிட்டேன். நல்ல சத்தமாக ஒரு ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திப்பதில் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். என்னுடைய திருமணத்திற்கு முன்பதாக ஒரு நாள் இங்கே நான் செய்தி கொடுத்தது ஞாபகம் கொள்ளுகிறேன். நான் என்ன செய்தி கொடுத்தேன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இங்கே செய்திக்கு வந்ததே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது பெருசு. இதில் என்ன செய்தி கொடுத்தேன்னு கேட்குறீங்க. வண்டர்ஃபுல். நான் இதுக்கு முன்னாடி வரும்போது உணர்வுள்ள இருதயத்தோடு கர்த்தரை தேட வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர். கீபோர்டு மட்டும் கொஞ்சம் வாசிக்கிறியா? கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையில் பாஸ்டர் சொன்னது மாதிரி ஒரு வார்த்தையை ஆண்டவர் தெளிவாக என்னோடு பேசினார். அந்த வார்த்தை சிலரை பலப்படுத்தும். இங்கே இருக்கிறவர்களையும் சரி, ஆன்லைனில் பார்க்கிறவர்களையும் சரி, இந்த வார்த்தை இன்றைக்கு ராத்திரி வேளையில் பலப்படுத்தி விடுவித்து கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். இருக்கிற இடங்களில் ஒரே நிமிஷம் கண்களை மூடி ஆண்டுடைய ஆயத்தையும் செய்கிறார். பல இடங்களில் ஒடுக்கப்பட்டு பல இடங்களில் நொறுக்கப்பட்டிருந்தபொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு நீதியை வெளிப்படுத்தி, கர்த்தர் எனக்கு நியாயத்தை வெளிப்படுத்தி என்னை அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளை ஏசப்பா எனக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கிறார். அவரை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன், அவரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்றவங்க மட்டும் அந்த கைகளை உயர்த்தி கொஞ்சம் வாய்களை திறந்து நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிஷம் நீங்க நடந்து வந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து எத்தனை உபகாரங்கள் நான் கேட்கல, ஆனா கர்த்தர் எனக்கு செஞ்சாரு. நான் கேட்கல, ஆனா ஆண்டவர் என்னை நடத்தி வந்ததற்காக, அந்த உபகாரங்களுக்காக சபையாக சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு செய்த நன்மைகளை, உபகாரங்களையும், என்னை அடிவில் நின்று மீட்டுக் கொண்டதையும், என் நோய்களை குணமாக்கினதையும் நான் ஒரு காலமும் மறக்க மாட்டேன் என்று சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நல்ல மகிமையை கொடுத்து ரபா ஷாம்பாலா பாதாலா ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் உபகாரங்கள் எல்லாம் செய்து அழிவிலிருந்தெல்லாம் விலக்கி பாதுகாத்து அந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் செய்த அற்புதங்கள், எப்படி அந்த அற்புதங்களை செய்தார் என்பதை வேகமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் என்னை கவனமாக கேட்டால் போதும். நான் தேவைப்பட்டால் மற்றும் வசனங்களை சொல்லுவேன், இல்லை என்றால் நான் அப்படியே பேசி போகிறேன். நமக்கு எல்லாருக்கும் வேதத்தில் பரிச்சயமான ஒரு மனிதன் தான் மோசே என்கிற ஒரு மனிதன். யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. மோசே என்கிற ஒரு மனிதன். இந்த மோசையை குறித்து நீங்கள் வேதத்தில் படித்தால் பல குணாதிசயங்கள் உண்டு. ஜெனரலாகவே பொதுவாகவே மோசே என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்தில் எனக்கு எது வரும் என்றால் அதிகமாக கோபமுள்ள மனுஷன். எப்படிப்பட்ட மனுஷன்? கோபமுள்ள மனுஷன். ஆனால் ஆண்டவர் அந்த மனிதனை மாற்றி தெரிந்து கொண்டு கோபத்தை எல்லாம் எடுத்து மாற்றி திரும்ப எப்படி மாற்றினாரா? சாந்தமுள்ள மனுஷனாக மாற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மோசே எப்படிப்பட்ட மனிதன்? சாந்தமுள்ள மனிதனாக இருக்கிறார். நீங்க 2ஆம் அதிகாரத்தில் மோசேனுடைய பிறப்பை குறித்து படிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 2ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது 3ஆம் வசனத்தில், அந்த 2ஆம் வசனத்தில் வரும்பொழுது அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளதென்று கண்டு. மோசே ஒன்று சௌந்தரியமுள்ள மனிதன், 2 மோசே எப்படிப்பட்ட மனுஷனா? ரொம்ப அழகுள்ள மனுஷன். சொல்லுங்க, எப்படிப்பட்ட மனுஷன்? ரொம்ப அழகுள்ள மனுஷன். சச் எ ஹேண்ட்ஸம் மேன் வச்சுக்கோங்களேன். ரொம்ப அழகுள்ள மனுஷனாக இருந்த யார் அந்த மனுஷனை பார்த்தாலும் அவ்வளவு அந்த மனிதனை பிடித்து போகும். அவ்வளவு அழகுள்ள மனிதனாக இருந்தான். சாந்தமுள்ள மனிதன், அழகுள்ள மனிதன், எல்லா குணாதிசயங்களும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய மனிதனாக இருந்தான். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, 3 மாதம் அவனை ஒளித்து வைத்தார்கள். அவன் மேல் ஒரு வாக்கு தத்துவம் தரிசனமும் இருந்ததுனால அந்த மனுஷனை கொஞ்ச நாள் ஒளித்து வைத்தார்கள் மனுஷர்கள். மோசே 1 அழகுள்ள சாந்தமுள்ளவனாயிருந்தான், 2 அழகுள்ளவனாயிருந்தான், 3 அவன் ஒளித்து வைக்கப்பட்டவனாயிருந்தான். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்காலத்தில் மோசே பிறந்து மிகவும் சௌந்தரியமுள்ளவனாக மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான் என்று திரும்பவும் லூக்கா சொல்லுகிறார். அர்த்தம் என்ன? மோசேயினுடைய ஜீவியம் சாதாரண ஒரு ஜீவியமாய் இருக்கவில்லை, பல குணங்கள் நிறைந்த ஒரு ஜீவியமாயிருந்தது. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் குணங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.
சபையில் ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணுமா? குணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கணும். மோசையினுடைய வாழ்க்கையில் இருந்த குணங்கள், சாந்தம், அமைதி, அந்த தாழ்மை, அந்த தெய்வீக அழகெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம்லாம் இருக்கணும். நான் சொன்ன காரியத்தில் 1-2 காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம். போச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற குணம் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கும். இந்த கோபம் இருக்கும், மன்னிக்காமை இருக்கும், இந்த குணங்கள் எல்லாம் நம்ம மேலே நிறைய இருக்கும். அதெல்லாம் மாறணும். இன்னைக்கு ராத்திரி கொஞ்சம் கிறிஸ்துவின் சுபாவத்தை உடையவர்களாக நாம் ஒவ்வொரு பேரும் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மோசைக்கு அவ்வளவு குணங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மோசை என்கிற மனிதனுக்கு அவ்வளவு ரொம்ப பேச தெரியாது. என்ன பண்ண தெரியாது? பேச தெரியாது. திக்குவாயனுள்ள மனிதனாயிருந்தான். அதனால தான் தரிசனத்தை கொடுத்து மோசே நீ வா என்று அழைக்கும் பொழுது மோசை ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே இந்த அழைப்புகள் என்னால் வர முடியாது, என்னால் செய்ய முடியாது, வேண்டுமென்றால் வேறு யாரையாவது அனுப்புன ஆண்டவர்கிட்ட சொல்றாரு. அர்த்தம் என்னவென்றால் மோசையினால் பேச முடியல, அவன் தகுதியற்றவனாயிருந்தான். நான் என் செய்திக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து, இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க அதை விசுவாசிச்சீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லணும். எதுல மனுஷன் நம்மை தகுதியில்லை என்று சொல்லுகிறார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மோசை பேச தெரியாத திக்குவாயனுள்ள மனுஷனாயிருந்தான். ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனை தெரிந்து கொண்டு எப்படிப்பட்ட பதவியில மாற்றினார் என்றால் தீர்க்கதரிசியாக மாற்றினார். எப்படி மாற்றினாரா? தீர்க்கதரிசியோட வேலை என்னதான்? என்ன சொல்றது? பேசிட்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்லுவார், அந்த வார்த்தையை மக்கள்கிட்ட பேசிட்டே இருக்கணும். ஒரு பேரை கூட ஒழுங்க சொல்ல தெரியாத மோசே அந்த நாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தா. எதுல மனுஷன் நீங்க சீரோவா இருக்கிறீங்கன்னு உங்களை பார்த்து சொல்றார்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். எத்தனை பேர் நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லும்? உங்க பிள்ளைகள் படிப்புல 0 என்று மனுஷன் சொன்னா அந்த படிப்பு காரியத்தில் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் டாப்ல கொண்டு வருவாராக. நம்புறவங்க நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது, உன் பிள்ளைகளால நல்லா படிச்சு பெரிய ஆளாக முடியாது, உன் குடும்பத்தால இந்த லெவல்ல எல்லாம் வர முடியாது. நீ குறைவாக இன்றைக்கு ராத்திரி பேசுகிற நாவுகளை அமைதியாக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் தலைமுறைகளையும் கர்த்தர் உன்னதங்களில் உயர பண்ணுவாராக. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை தகுதி இல்லாத என்னை கர்த்தர் உயர்த்த உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. மோசையின் மேல் தரிசனம் இருந்தது, வாக்குத்தத்தம் இருந்தது.
தகுதி இல்லாத மோசே கர்த்தர் தகுதிப்படுத்தி உயர்த்துகிறார். நீங்கள் இந்த 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்கள் கவனத்தில் கொண்டு வரேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து. அக்காலத்திலே மோசே பிறந்து. எல்லாரும் சொல்லுங்க, அக்காலத்திலே. ரொம்ப சத்தமா சொல்றீங்களே. நானே கொடைக்கானல் வந்து இந்த சூடில் வேர்த்து வேர்த்து பேசிட்டு இருக்கேன். நீங்களும் இப்படி டெரரா இருந்தீங்கன்னா எனக்கு டயர்ட் ஆயிரும். சத்தமா சொல்லுங்க, அக்காலத்திலே மோசே பிறந்து. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அக்காலத்திலே மோசே பிறந்து. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மோசேயின் மேல ஒரு தரிசனமும் ஒரு வாக்குத்தத்தமும் நல்ல ஒரு குணமுள்ள ஒரு மனுஷன். இந்த மனுஷன் எப்ப பிறந்து வெளியே வராருன்னா அக்காலத்தில். என்ன பாஸ்டர் அக்காலத்திலே? பார்வோன் ராஜா ஒரு கட்டளை புறப்படுவித்திருந்த ஒரு காலம். என்ன கட்டளை? எபிரேய ஸ்திரீகளிடத்திலிருந்து பிறந்து வருகிற ஆண் பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று கட்டளை புறப்படுவித்த அக்காலத்திலே மோசே பிறந்தார். நான் ஒரு வார்த்தை ஒரு தூதாக சொல்லுகிறேன். நீங்க நம்புனீங்கன்னா ஆமென் சொல்லலாம். மோசே பிறந்தது அதிசயம் கிடையாது. எல்லாருமே பிறந்துட்டு தான் இருக்கிறான். ஆனா எது அதிசயம் என்றால் எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலம் இல்லாமல் எதிராக இருந்த அக்காலத்திலே கர்த்தர் மோசேயை பிறக்க பண்ணி எந்த கொட்டாரத்தில் இருந்து பிள்ளையை கொல்ல வேண்டும் என்று கட்டளை புறப்பட பண்ணினார்களோ அதே கொட்டாரத்திலே மோசேயை வளர பண்ணினார். பாருங்களேன், அக்காலத்திலே கர்த்தர் மோசேயை பிறக்க பண்ணினார். அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை எப்போ உயர பண்ணுவார் என்றால் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும் பொழுதல்ல. பண தேவைகள், என்னுடைய சரீர ஆரோக்கியங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நான் சொல்லல. சூழ்நிலைகள் எல்லாம் அடக்கப்பட்டிருந்தாலும் உங்க சரீரம் எல்லாம் பலவீனப்பட்டிருந்தாலும் அக்காலத்திலே கர்த்தர் உங்களை எழும்ப பண்ணுவா. எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இன்றைக்கு என் சூழ்நிலை அடைக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு என் கையில பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு என் வீட்டில் நன்மையின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் தேவனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. அக்காலத்தில் எது புறப்படாது என்று மனுஷன் சொல்லுகிறானோ, எந்த நன்மையை அழிக்க வேண்டும் என்று சத்ரு சவால் விடுகிறானோ அக்காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் எங்க சுற்றி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை, எந்த இடத்துல பார்த்தாலும் எனக்கு போராட்டம், எங்க திரும்பி பார்த்தாலும் என் பிராணனை அழிக்கும்படியாக ஒரு கூட்டம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது வியாதியாய் இருக்கலாம், கடனாய் இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கிற குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கலாம். ஏதோ ஒன்று மோசேயை கொலை செய்யும்படியாக கட்டளை புறப்பட பண்ணினது போல நானும் நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடாது, நானும் வெளியே வரக்கூடாது, உயரக்கூடாது என்றெல்லாம் சொல்லி சத்ரு பலவற்றை எனக்கு விரோதமாக செய்து கொண்டு இருக்கிறானே. இந்த காலத்தில் எப்படி பாஸ்டர் எனக்கு நன்மை வரும் என்று கேள்வியோடு இருக்கிற சிலரை பார்த்து இன்றைக்கு ராத்திரி ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த காலம் மற்றவர்கள் அழிவு, மற்றவர்களுக்கு புறஜாதிகளுக்கு இது அழிவின் காலமாக இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்ட, தரிசனத்தை பெற்றுக்கொண்ட எனக்கோ இது உயர்வின் காலமாக இருக்கிறது. அக்காலத்திலே மோசே பிறந்தார். ஆமென் சொல்லுங்களேன். மோசே பிறந்தது கூட அதிசயம் இல்லைங்க. மோசே இப்போ யார் வீட்டில் வளர்றாரு? எந்த அரண்மனையிலிருந்து இவனை கொல்ல வேணும்னு சொன்னாங்களோ அதே அரண்மனைக்குள்ள மோசே ஆண்டவர் வளர்த்துறாத. அதுதான் என் ஆண்டவருடைய ஸ்டைல். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையை வச்சு ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்ய வைப்பாரு. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் அபமாதம், உங்களுக்கு விரோதமாய் பரிகாசம் பேசுகிறார்களோ அதே நாவுகளை கொண்டு கர்த்தர் உங்கள் மேன்மைகளை குறித்து பேச வைப்பார். எந்தெந்த குடும்பங்கள், எந்தெந்த கண்கள் உங்களுடைய முடிவை பார்க்க வேண்டும் என்று கைதட்டி சிரிக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு நிற்கிறார்களோ அதே மனிதர்கள் உங்கள் உயர்வை பார்த்து கைகளை படிச்சுக்கிற காலம் வரும். நம்புறவங்க நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். மோசேனுடைய ஜீவிதத்தில் நடந்த இன்னொரு காரியத்தை கூட சொல்லிவிட்டு ஒரு பிரச்சனையில மோசே எப்படி விடுதலையாக வெளியே வந்தான் என்கிறதான் சொல்லுகிறேன். மோசே முதல் 40 வருஷம் எங்க இருந்தாரு?
ராஜாவின் அரண்மனையில இருந்து வளர்ந்து வந்தான். அது உண்மையான ஒத்துக்கிறவங்களாவது ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, ஒரு ஹல்லேலூயா. அடுத்த ஒரு 40 வருஷம் மோசே எங்க போனாரு? வனாந்தரத்துக்கு போனாரு. சந்தேகம் ஏதாவது இருக்க? இல்ல, வனாந்தரத்துக்கு போனார். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ என் கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. நானே எங்கள் சபையில் இப்படி அவங்கள பேச வச்சு பழகினதுனால கொஞ்சம் பழகி போச்சு. ஓகே, நம்ம பெந்தெகோஸ்துக்காரங்க நம்ம வெளியே மட்டும் பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் உள்ளேயும் பேசணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இங்கே இருங்க, நம்மளை விட்டா நம்ம வெளியே போய் பேசுவோமா இல்லையா? ஒன்றும் இல்லை, நம்ம கையில் ஒரு சின்ன ஒரு 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 புரணி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாய் சும்மா இருக்குமாக்கும்? எப்படியெல்லாம் 10 வீட்டில் போய் இந்த நியூஸை வந்து அப்படியே ஹாட் நியூஸாக பரப்பலான்னு நம்ம வாய் வந்து சும்மா இருக்காது. ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட காரியம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாயை வந்து கொஞ்சம் சபையில் வந்தால் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் பயன்படுத்த வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஓகே ஃபைன். 40 வருடம் மோசே அரண்மனையில் இருந்தார். அடுத்த 40 வருடம் எங்கே இருந்தார்? வனாந்தரத்தில் இருந்தார். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த 40 வருடம் மோசே அரண்மனையில் இருந்தார்ல, பார்வோனும் அந்த அரண்மனையில் இருந்தார். பார்வோனும் அந்த அரண்மனையில் தான் இருந்தார். ஆனால் இந்த 40 வருஷத்தில் ஒரு முறையாவது மோசே பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று கர்த்தரை தெய்வம் என்று சொல்லக்கூடிய பலன் அவனுக்கு உண்டாயிருந்தா? இல்லை. ஒரு தடையாவது போய் நான் ஒரு தீர்க்கதரிசி என்று பார்வோனுக்கு முன்பதாக போய் நின்று உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க ஜனங்களை விட்டுவிடு என்று சொல்றதுக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் சொன்ன தில் இருந்துச்சு அவருக்கு? கொஞ்சம் கூட தில்லு கிடையாது, கொஞ்சம் கூட தைரியம் கிடையாது. ஆனால் அடுத்த ஒரு 40 வருஷம் வனாந்தரத்தில் போனார் பாருங்களேன். அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் அந்த மோசேயை உருவாக்கி ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கும் பொழுது இப்போ மோசே ராஜாக்கு முன்பதாக வந்து சொல்லுகிறார், தெய்வத்துடைய ஜனங்களை ஆராதிக்கும்படியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மோசே தைரியமாக வந்து நின்று சொல்லுகிறார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் என் வாழ்க்கையிலெல்லாம் சில வனாந்தரங்கள் வருகிறது, போராட்டம் வருகிறது, எதற்கென்று தெரியுமா? சில சூழ்நிலைகளுக்குள்ளாக எல்லாம் கர்த்தர் உங்களை அனுப்புகிறது தீமைக்காக அல்ல, உங்களை பெரிய பெரிய ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய தெய்வீக பலனையும் தைரியத்தையும் தருவதற்காகவே கர்த்தர் சில நேரத்தில் வனாந்தரத்தில் அனுப்புவார் நம்மளை. ஆமே, வனாந்தரம் வர்றதுனால பயப்படக்கூடாது, வனாந்தரங்கள் நன்மைக்காகவே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாம் சொல்லுங்க, வனாந்தரங்கள் நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மோசே ஜனங்களை விடுவிச்சு, பார்வோனுடைய கரத்திலிருந்து விடுவிச்சு அவர்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் உள்ள சில சம்பவங்களை சொல்லி நான் ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி நல்ல பலத்தோடு ஒரு அல்லேலூயா. 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது செங்கடல் என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. நமக்கு தெரிந்த சம்பவம், ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். செங்கடல் என்கிற ஒரு பிரச்சனை வருகிறது. இப்போ நீங்க கொஞ்சம் நல்ல கவனமாக கேட்டீங்கன்னா, அழைப்பை பெற்று வாழ்க்கையில போராட்டத்தை அனுபவித்து பிரச்சனை அனுபவித்து கொலை செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை புறப்பட பண்ணின மோசே பிறந்து, அவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் மோசே வளர்ந்து மனுஷனுடைய நிந்தனைகள் ஏற்று அம்மா அந்த மனுஷனை வெளியே இழுத்து எறிஞ்சு எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் எல்லாம் சகித்து மாமனாருடைய பரிகாசத்தை கேட்டு எல்லாத்தையும் கேட்டு அவ்வளவு அடிபட்டு வளர்ந்து வந்த மனிதன் தான் யார்? இந்த மோசே என்கிற மனுஷன். இந்த மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அடிமையில் இருக்கிற அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக திட்டம் கொண்டு அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சாரு. எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தின மனுஷன் தான் யாரு? எல்லாரும் சொல்லுங்க, மோசே. இந்த ஜனங்கள் இவ்வளவு வருஷம் அடிமையில இருந்தாங்களே, இந்த அடிமையில இருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்க காரணமாக கர்த்தர் பயன்படுத்தின மனுஷன் யாரு? இந்த மோசே என்கிற மனுஷன். ஆனா இவ்வளவு இந்த மோசே இந்த ஜனங்களுக்காக செய்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு. அந்த சின்ன பிரச்சனை வந்ததும் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 11ஆம் வசனத்தை. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே 13ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். 13ஆம் யாத்திராகமம் 14 11 சாரி.
அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ என்று பிரேத குழிகள் இல்லையோ என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வசனம் வாசிங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜனங்கள் எல்லாரும் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக இந்த மோசேயின் மூலமாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிற நேரத்தில் ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். மோசே நீர் வாழ்க, நீர் வரவில்லை என்றால் நாங்கள் விடுவிக்கப்பட்டிருக்க மாட்டோம், நீர் வரவில்லை என்றால் நாங்கள் இன்னைக்கும் இந்த அடிமை வாழ்க்கையில தான் இருந்திருப்போம்னு சொல்லி மோசையை கொண்டாடுறாங்க ஜனங்கள் எல்லாரும். நீங்க தான் எங்களை விடுவிச்சிங்க, நீங்க தான் எங்களை விடுவிச்சிங்கன்னு சொல்லி மோசை முன்னாடி நடந்து போறாங்க. 30 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாடி நின்று ரொம்ப கொண்டாடுறாங்க, அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. ஆனா பிரச்சனை வந்ததும் மோசைக்கு விரோதமாய் பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணாங்களா? மோசைக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சாங்க. சபைக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். யாராவது நம்மளை குறித்து ரொம்ப புகழ்த்தி பேசுகிறாங்க, பாஸ்டர் நீங்கள் அப்படிப்பட்டவங்க, அக்கா நீங்கள் போன வாரம் பாடினது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படி இருந்துச்சு, குயில் பாடினது வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, போன வாரம் பாஸ்டருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா, ஐயோ நான் அந்த வார்த்தையை யோசிச்சுட்டு தான் படியில் கால் எடுத்து வச்சேன், உள்ளே வந்தது நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னு யாராவது நம்மளை குறித்து ரொம்ப புகழ்த்தி பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த ஜனங்கள் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விடுதலை கிடைச்சப்போ, ஐயோ பாஸ்டர் மோசே உங்க மூலமா தான் எங்களுக்கு இந்த விடுதலை வந்துச்சு, நீங்க மட்டும் வரலன்னா நாங்க அழிஞ்சு போயிருப்போம். சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க மட்டும் பாஸ்டர் வந்து ஜோமன் இல்லைனா நான் கண்டிப்பா செத்து போயிருப்பேன் அப்படின்னு எல்லாம் டயலாக் போடுவாங்க. ஆனா கொஞ்சம் நன்மை கிட்டி அவங்கள ஆண்டவர் உயர்த்தினதும் அதே வாய்தான் 2 தெரு போய் மாறி நம்மளை குறித்து சொல்லும், அவங்க கிடக்காம பேர் என்ன ஊழியம் செய்கிறானோ தெரியலன்னு நம்மளை குறித்து தவறா பேசுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. இது இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் இருந்தது, இன்னைக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது மட்டும் மாறாதுன்னு நினைக்கிறேன் ஆண்டோட வருகை வரைக்கும். ஒரு அல்லேலூயா. அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் நம்மளை குறித்து தப்பாக பேசினாலும் நமக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த நமக்கெல்லாம் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா மௌனம் சம்மதம் உள்ள இருந்துதான். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் ப்ரூவ் பண்ணுவீங்க? எங்களுக்கு பைபிள்ல இருந்து ப்ரூவ் பண்ணணும். நமக்கெல்லாம் அதுதானே கேள்வி. எதை சொன்னாலும் நமக்கு பைபிள்ல இருந்து மேற்கோள் காட்டல. ஒருவேளை அடுத்த தடவை வந்த வசனத்தை மேற்கோள் காட்டுறேன், ஆனால் சொல்லி போகிறேன். வீட்டில் போயிட்டு நீங்கள் அதை வந்து ரெஃபரன்ஸில் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த மோசைக்கு ஒரு யுத்தம் நடந்தது. அமலேக்கியர் என்கிற ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்க, மோசைக்கு விரோதமாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுறாங்க. என் கேள்வி, அமலேக்கியன் யார் என்று யாருக்காவது தெரியுமா? நம்ம அதெல்லாம் ரொம்ப டீப்பாக பார்த்துருக்க மாட்டோம். அமலேக்கியர் யார் என்றால் ஏசாவுடைய வம்சாவடியில் வந்த மனுஷன் தான் யார் இந்த அமலேக்கியன். இப்போ அடுத்த கேள்வி, ஏசா யாரு? ஈசாக்கோட மூத்த மகன். ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுடைய மகன். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பொசிஷன் கொடுத்திருக்கிறார், ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். என்ன பிதாவென்று கொடுத்திருக்கிறாரு? விசுவாசிகளுடைய தகப்பன் என்கிற ஒரு அடையாளம். இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, விசுவாசிகளுடைய தகப்பனாக இருந்த ஈசாக்கு ஏசாவுடைய வம்சாவளியில வந்த மனுஷன் தான் யார்? அந்த மனுஷன் தான் யாருக்கு விரோதமா வந்து குத்துறாங்க? வெளியே இருந்த ஆள் வந்து குத்துனாங்க நம்மள கிடையாது. உள்ள கூட சரி, வெளியே யாரும் இல்லை, லைவ்ல பார்க்குறவங்க பார்க்கட்டும். ஊழியக்காரனுக்கு விரோதமாக வருகிறது விசுவாசியும் வருவாங்க சில நேரத்தில். நமக்கு வெளியே இருந்து யாரும் வந்து நம்மளெல்லாம் ஊழியத்தில் குத்த மாட்டாங்க. கூட ஊழியம் செய்கிறவர்களே பொறாம பிடிச்சு பல நேரத்தில் நம்மளை குத்திடுவாங்க. அது ஊழியக்காரங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியாது. ஒரு ஆபேன்னு சொல்லுங்களேன். அதில் நிறைய குத்துப்பட்ட ஒரு அனுபவத்தில் நிற்கிறவன் தான் இந்த எளிய ஊழியக்காரன். நீங்கள் கேட்கலாம், என்ன தம்பி இந்த வயசில்? ஆமாம் நிறைய குத்துப்பட்டு கூட இருந்தவர்களால் குத்துப்பட்ட அநேக பேர் இதற்குள்ளாகி இருப்பீங்க. ஒரு விசுவாசிக்கு உங்களை குறித்து பொல்லாததும் பொறாமைகளும் சொல்றது வெளியே உள்ளவங்கள உங்க கூட ஆராதிக்கிறவங்களா? அது எப்படி பாஸ்டர் நாங்கள் உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு சொல்றீங்களா? ட்ரூ, அதுதான் உண்மை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பல நேரத்தில் ஏன் நமக்கு ரொம்ப வலிகள் வேதனை வருதுன்னு தெரியுமா?
வெளியே இருந்து ஒரு மனுஷன் வந்து ஊழியத்தின் நிமித்தம், வெளியே இருந்து ஒரு மனுஷன் வந்து நம்மளை அடிச்சாலும் காயப்படுத்தினாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் பாடுபட்டேன் என்று சொல்லுவேன். ஆனா நம்மளை நிந்திக்கிறவனும் நம்மளை பரிகசிக்கிறவனும் எல்லாம் எங்கிருந்து வந்து பரிகசிக்கிறான, நமக்கு கீழே முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிச்சு ஆசீர்வாதம் பெற்ற அதே நாவு தான் நம்மளை குறித்து பொல்லாதது பேசுது. ராமன் சொல்லுங்களேன். வேலை இல்லாதப்போ பாஸ்டர் எனக்கு வேலை இல்லை பாஸ்டர், எப்படியாவது எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு அப்படி வந்து அழுவாங்க சபையில். பாஸ்டரும் பாஸ்டருடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஒரு விசுவாசிக்கு எப்படியாவது ஒரு வேலையை கொடுக்கணும்னு ஆண்டவரே, அந்த பாஸ்டர் ஒரு வாரம் சாப்பிடாம எல்லாத்தையும் பட்டினி போட்டு பிள்ளைகளையும் பார்க்காம மனைவியும் பார்க்காம, ஆண்டவரே இந்த விசுவாசிக்கு ஒரு வேலையை கொடுங்கப்பா. இந்த விசுவாசியோட டிமாண்ட் வர வைப்பாங்க, எனக்கு அந்த சென்னையில், அந்த ட்ரிவாண்ட்ரத்தில், அந்த டெக்னோ பார்க்கில், அந்த ஐடி கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வரணும்னு கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க பாஸ்டர்னு சொல்லி இந்த பாஸ்டர் ஒரு வாரம் சாப்பிடாம உட்காந்து, ஏசப்பா எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நன்மை செய்யுங்க, எப்படியாவது இந்த பிள்ளையை உயர்த்துங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா கிருபைகளையும் பயன்படுத்தி ஜோமணி இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்படியெல்லாம் கிடைச்சவங்க நம்ம அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? கொடுப்பாரு. கொடுத்து ஒரு வருஷம் நல்லா இருப்பாங்க. சேலரி வரும் பொழுது பாஸ்டருக்கு தசம பாகம் கொடுக்கிறது என்ன, சபைக்கு ஃபேன் வாங்கி போடுகிறது என்ன, சபைக்கு கீபோர்டு வாங்கி கொடுக்கிறதுன்னு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் தாண்டி அந்த பிள்ளையோட வாழ்க்கையில், அந்த மகனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு சீர்கேடு வந்தது. ஊழியக்காரங்க கூப்பிட்டு கண்டிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அன்னையோட சரி அந்த குரூப் நமக்கு விரோதமாக மாறும். அதே குரூப் நம்ம கீழே வந்திருந்து நம்ம போராடி ஜெபிச்சு நம்ம மூலமாக நன்மை பெற்ற அதே வாய் சொல்லும், அந்த பாஸ்டர் கிடக்கிறார், அவருக்கு வேற வேலை தொழில் இல்லை, சும்மா எப்போ நம்மளை குறிச்சே பேசிட்டு இருப்பார். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த வாய் இப்படி சொல்லுது பாருங்களேன், மைக்குக்கே தாக பாட்டிக்குது. ஆமென் சொல்லுங்க. எந்த வாய் இப்படி சொல்லுது? நன்மை பெற்ற வாய்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். மோசைக்கு விரோதமாக பேசின நாவுகள் எந்த நாவுகள்? வெளியே இருந்தல்ல, கூட இருந்தவர்களே அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த மனுஷர்கள் எல்லாம் மோசைக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். ஆனால் இந்த இடத்துல இந்த செங்கடல் பிரிப்பதற்காக மோசை செய்த காரியமும் அந்த இடத்துல கர்த்தர் செய்த ஒரு அற்புதத்தின் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கச்சந்தல்லவர் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 16ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது தேவன் மோசேயின் இடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. 1வது வார்த்தை, நீ உன் கோலை ஓங்கி. பழைய ஏற்பாட்டில் கோல் என்பது எதற்கு யாரெல்லாம் பயன்படுத்துவார்கள் என்றால், மெய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் மகா பிரதான ஆசாரியர்களும் எல்லாம் பயன்படுத்துகிறதான் இந்த கோல். இந்த கோலினுடைய பிரத்யேகம் என்னவென்றால், விசேஷம் என்னவென்றால், இந்த கோலினுடைய மேல் பகுதியில் இந்த கோல் யாருடையதென்று எழுதப்பட்டிருக்கும். அதற்கு கீழாக அந்த கோலிலே கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். நீ உன் கோலை ஓங்கென்று மோசேயினிடம் கர்த்தர் சொல்லும் பொழுது அது எதை காண்பிக்கிறது என்றால், மோசே உனக்கு முன்பாக இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, மோசே உனக்கு முன்பாக இந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை விரோதமாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த போராட்டத்தையும் இந்த பிரச்சனையும் ஜெயிக்க முதலாவது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் எடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு அலைகள் அடித்தாலும், எவ்வளவு காட்சிகள் வந்தாலும், எத்தனை செங்கடல்கள் முன்பதாக நின்றாலும், எனக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை நாவுகள் பரிகாசங்கள் பேசினாலும், இன்றைக்கு ராத்திரி அவை எல்லாவற்றை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தின் பெயர்தான் வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு தந்து இருக்கிறார்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை எத்தனை வாக்குத்தத்தம் தந்து இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். முன்பதாக நிற்கிற செங்கடலை பார்த்து பயப்படாத. உன்னை பரிகாசம் பேசுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயப்படாத. உனக்கு விரோதமாய் பரிகாசம் சொல்லி உன்னை ஏளனம் பண்ணுகிற உன் ஊழியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். உன் குடும்பத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். உன் தேசத்தில் உன்னை ஒரு அலங்கோலமாக மாற்றி விடுவேன் என்று உன்னை பார்த்து பரிகாசம் பேசுகிற நாவுகளை பார்த்து பயப்படாமல் அதற்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் இன்றைக்கு ராத்திரிகளில் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் அது ஒன்றும் தவறி போகாது. அதெல்லாம் நிறைவேறும். பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கின்ற இந்த காலத்தில் தைரியமாக கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை உயர்த்தி சொல்லணும். அவர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று வாக்குத்தத்தம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கின்ற காலம் வரைக்கும் ஆண்டவர் உங்களோடு அந்த வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பதனால நிச்சயமாக நீங்கள் சேனைக்குள் பாய்ந்து மதில்களை தாண்டுவீர்கள். அதற்கு விரோதமாய் பொங்கி வருகிற எல்லா எதிர்ப்புகளையும் மாற்றுவதற்கு அந்த வாக்குத்தத்தம் தந்த தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் உங்களை விடுவிப்பேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தால் அதற்கு தடையாக எத்தனை வியாதிகள் வந்தாலும் ஐயோ என்று அழக்கூடாது. வாக்குத்தத்தம் தந்தவர் நிச்சயம் உங்களை குணமாக்குவார். ராமேன் சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சிரிச்சுட்டு சொல்லுங்க, வியாதி வந்தா பயப்படக்கூடாது, ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்காரு. சில ஆட்களை பார்த்துருப்பீங்களா, வியாதி வந்தால் உடனே சிந்தை எங்கே போகும்னா கண்ணை மூடுனது மரணப்பட்டி தான் பார்ப்பாங்க. பாஸ்டர் எப்போ கண்ணை மூடினாலும் ஐயோ இந்த காய்ச்சலில் தான் செத்து போயிடுவனோ மரித்து போய் விடுவனோ, அது ஒரு பொல்லாத ஆவி. ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன். இந்த சிலர் நம்ம வியாதியாக இருக்கும்போது நம்மளை பார்க்க வருவாங்க. சில விசுவாசிகள் இருப்பாங்க, பார்க்க வந்துட்டு போன வாரம் இதே காய்ச்சல் அடிச்சு தான் பக்கத்து வீட்டுக்காரன் 10 வருஷம் கூட வாழ வேண்டியவன் 10 நிமிஷத்தில் சாகடிச்சிடுவாங்க. ராமேன்னு சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக வாயில் அதெல்லாம் வரக்கூடாது. வியாதி வந்தா சொல்லணும், கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று. ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்தது தானா? கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று எழுதப்பட்டு, அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நடக்கும்னு நம்பிக்கை இருந்தா இந்த வியாதி இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் வரும்பொழுது உங்க சிந்தனை எல்லாம் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நம்மளெல்லாம் ஆண்டவர் சாகடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு யாருமே இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். இந்த சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது சில இப்போல்லாம் அப்படியெல்லாம் கேட்க முடியலை. நம்ம ஊர் பாட்டிமாருங்களுக்கெல்லாம் அந்த பாட்டிமாருங்கன்னு இல்லை, நம்ம ஊரில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் அந்த வார்த்தை சுலபமாக வாயில் வரும். குடும்ப பிரச்சனை வந்ததும் உடனே ஆண்டவரே என்னை வெக்குன்னு கொஞ்சம் அங்கே பரலோகத்துக்கு எடுத்துட்டா போதும். எனக்கு இவனுங்க கூட எல்லாம் வாயடிக்கவும் இவங்க கூட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு முடியலை ஆண்டவரே. இந்த சில ஆட்கள்லாம் இப்படின்னு சொல்லுவாங்க, என் கண்ணு மூடினாதான் உனக்கு என் வேலை தெரியும். ஆனால் சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஆண்டவரே என் வாக்குத்தத்தை நிறைவேறட்டும், வெளியே போனால் சம்பந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இன்னைக்கு ராத்திரி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறாரு, அவர் நிச்சயம் அதை செய்வார் எனக்காக. சங்கடல் எவ்வளவு பெருசு அதெல்லாம் எனக்கு கவலையே இல்லை, போராட்டம் எவ்வளவு பெருசு அதெல்லாம் கவலையே இல்லை. அவர் சொல்லுகிற காரியம் இன்றைக்கு ராத்திரி வேளையில் கர்த்தர் உனக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஓங்கி பிடிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மோசே அந்த பிரச்சனை வந்தபொழுது முதலாவது செய்த காரியம் வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டார். ஆமென். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அவர் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி இருக்கிறாரோ
அவர் என்னென்ன தீர்க்க தரிசனம் உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, இந்த ஊழியங்களை குறித்து பேசி இருக்கிறாரோ அது ஒன்றும் தவறி போகாது, அது எல்லாம் நிறைவேறும். இந்த பட்டணத்தில், இந்த ஊழியத்தில் கர்த்தர் 500 விசுவாசிகளை தருவேன் என்று வருஷங்களுக்கு முன்பதாக ஊழியர்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார் என்றால் அது நடக்காம போகாது. நிச்சயம் கர்த்தர் அதை செய்து காண்பிப்பார். ஏன்னா அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். அவர் பொய் உரையாத தெய்வம். அவர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருந்தால் அவர் நிச்சயம் அதை உயர்த்தி காண்பிப்பார். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று சொல்லி இருந்தால் நிச்சயம் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். உன் எல்லைகளில் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இருந்தால் நிச்சயம் சமாதானம் உண்டாயிருக்கும். 1வது மோசே வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து மோசே என்ன செய்கிறான் பாருங்களேன். 21ஆம் வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். இந்த கையில் இப்போ என்ன இருக்கு? கோல் இருக்கு. அந்த கோலை எடுத்து இப்போ எதை மேலே நீட்டுறாரு? பிரச்சனையாய் நின்ற, தடையாக நின்ற அந்த பிரச்சனைக்கு மேல வாக்குத்தத்தத்தை நீட்டுகிறார். 2வது மோசே செய்தது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தத்தை பற்றி விட்டு மட்டும் போகவில்லை, அதை எடுத்து பிரச்சனைக்கு மேல நீட்டுகிறார் விசுவாசத்தோட. இன்னைக்கு ராத்திரி வேளையில உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான்கள், எரிகோக்கள், அந்த செங்கடல்களை பார்த்து பயந்து போகாமல், எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் நொறுக்கப்பட்டாலும் அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து நீட்ட முடியும் என்றால் கர்த்தர் உங்களுக்காக வழிகளை செவ்வாய்ப்படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பாஸ்டர். 4 வழியும் மோசைக்கு அடைக்கப்பட்டுச்சு. முன்னாடி செங்கடல், பின்னாடி முறுமுறுக்கிற ஜனங்கள். 2 பகுதியும் பார்த்தீங்கன்னா, தியாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பர்வதங்கள் நிறைந்த இடம். எப்படிப்பட்ட இடம்? பர்வதங்கள், மலைகள் நிறைந்த இடம். இந்த மனுஷன் எங்கேயுமே ஓடி தப்ப முடியாது. முன்னாடி போனால் கடலில் விழுந்து செத்துறணும், பின்னாடி போனால் ஜனங்கள் இவனை சாகடிச்சிடுவாங்க. ஒருவேளை ஜனங்களையும் தாண்டி பின்னாடி போனால் பார்வன் பின்தொடர்ந்து வருகிறான், அந்த பார்வன் இந்த மனுஷனை சாகடிச்சிருவான். 2 சைடில் ஓடலான்னு பார்த்தா பெரிய பெரிய பர்வதங்கள், அங்கேயும் ஓடி தப்ப முடியாது. எல்லா பகுதிகளும், எல்லா திசையும் மோசைக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட பொழுது அந்த மோசை வாக்குத்தத்தத்தை பிடித்த காரணத்தினால் கர்த்தர் அவனுக்காக வழியை திறந்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த வார்த்தையை பேசும் பொழுது ஆன்லைனில் கேட்கிறவர்களுக்கு, இங்கே உட்கார்ந்து இருக்கிறவரோடு சிலரோடு கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு இருக்கலாம். பின்னாடி திரும்ப முடியல பாஸ்டர், முன்னாடி ஓட முடியல பாஸ்டர், 2 பகுதிகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது. நான் எந்த பக்கம் போனாலும் என் பிராணனை வாங்கும்படியாக சத்துருக்கள் பார்த்து நிற்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு. உன் வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு நீ தைரியமாக எடுத்து நீட்ட முடிந்தால் அந்த திசைகள் அடைக்கப்பட்ட அதே இடத்தில் கர்த்தர் உங்களுக்கான நன்மையின் வாசல்களை திறந்து தர உண்மையுள்ளவர் என்று நம்புறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி சொல்லுங்க, இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் எனக்கான திசையை திறந்து தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். டி மேஜர் வச்சுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்புறீங்களா அதை? நம்புறீங்களா அதை? உங்கள் முகத்தில் சிரிப்பே வர மாட்டேங்குதே. திசையெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்குது. எந்த பக்கம் போகணும்னு தெரியல, எப்படி எங்கே போனால் விடுதலை கிடைக்கும்னு தெரியல. எப்பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை தான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்த வார்த்தையை நம்புங்க. எப்பக்கம் திசைகள் அடைக்கப்பட்டாலும் அந்த இடத்துல எனக்கு வழி திறக்க வாக்குத்தத்தத்தை கத்து தந்திருக்கிறான். ஓ வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். எப்படி? வாக்குத்தத்தம் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, ஓஹோ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகவே மக்களே ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, என்ன பிரச்சனை வந்தாலும். ஏன்னா திசைகள் அடைக்கப்பட்ட இடத்துல வழிகளை திறக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஏன் பலர் சோர்ந்து போயிருக்கீங்கன்னு தெரியுமா?
ஏன் பல இடத்துல நம்ம ரொம்ப பலவீனப்பட்டு போனோன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு வழி திறக்கலையே, நன்மை வரலையே, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இவ்வளவு போராட்டம். நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம் இல்லையா? மோசே ஒருவேளை கேட்டிருப்பார், கற்பனையாக யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவரே நான் நல்லது தானே இவங்களுக்கு செஞ்ச, உண்மை தானே, நான் இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே இவங்களை விடுவிச்சு கொண்டு வந்தேன், இவங்க லைஃப் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினச்சேன், ஆனால் எனக்கு ஏன் ஆண்டவரை இவ்வளவு போராட்டம்? பாருங்களேன், பின்னாடி போராட்டம், முன்னாடி போராட்டம், 2 பகுதிகள், எல்லா இடத்துலையும் போராட்டம். இன்னைக்கு யாராவது அப்படி சொல்றீங்கன்னா, பாஸ்டர் எங்க திரும்பினா போராட்டம், எனக்கு மட்டும்தான் போராட்டம். இதுக்கு முன்னாடி நல்ல கொஞ்சம் ஜோமனாம ஆராதனைக்கெல்லாம் வராம ஏதோ அறகுறையா இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எப்பவோ விடுதலை நடந்துச்சு. நம்ம கேட்போமா இல்லையா? நீங்கள் கேட்டிருக்கீங்களோ இல்லையோ? நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆண்டவரே ஜோமனாத, ஆராதிக்காத, உண்மையாக உண்மை தொழுது கொள்ளாத பலருக்கு இதுக்கு முன்னாடி அற்புதமும் நன்மைகள் எல்லாம் நடந்துருச்சு. ஆனால் எனக்கு மட்டும் இன்னும் என்ன பண்ணலை, நடக்கவே. அந்த கேள்வியெல்லாம் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? பரவாயில்லையே, ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்களே, பாக்கியசாலிகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்துற ஆமேன்னு சொல்லுங்க. தெரியாமலாம் கேள்விகள் நம்ம கேட்டுருப்போம். ஆண்டவரே எனக்கு மட்டும் நடக்கலை பாருங்கள், அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உண்மை யாருன்னே தெரியல, அவங்களுக்கெல்லாம் அது நடக்குது பாருங்க. அப்படி இப்படி என்னென்னமோ செஞ்சுட்டு நடக்கிறான், அவனுக்கெல்லாம் நடக்குது. சில நேரத்தில் ஊழியத்தின் அதில் நம்ம கேட்குற ஒரு கேள்வி உண்டு. நம்மளை பரிகாசம் பண்ணி நம்மளை ஏளனம் பேசிட்டு தண்ணியை போட்டுட்டு நடக்கிறவங்கெல்லாம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இல்லையே அப்படின்னெல்லாம் மோசை கேட்டிருப்பார். அப்போ நான் நினைக்கிறேன், மோசை கேட்கும்பொழுது ஆண்டவர் செஞ்ச ஒரு காரியம், மற்றவங்களுக்கெல்லாம் கிடைச்சது உலகத்தில் யாருக்கு என்ன பண்ணாலும் இன்னும் தெரியாது, தெரியுமா? தெரியாது. ஆனால் மோசைக்காக ஆண்டவர் செங்கடலை பிளர்ந்து எதிரிகளை உடைத்த சம்பவம் இன்னைக்கும் நம்ம பேசுகிறோன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதமாக இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டாச்சு நன்மை வர்றதுக்கு, கொஞ்சம் தாமதமாச்சு, உண்மைதான். ஆனால் கர்த்தர் செய்த நன்மைகள் தேசங்கள் பேசுனது. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் உங்களுக்கு கர்த்தர் சில நன்மைகளையும் சில வாசல்களையும் எல்லாம் அடைத்து தாமதமாக அற்புதம் செய்கிறார். உங்களுடைய அற்புதத்தை உங்களுக்கு கர்த்தர் தருகிற நன்மையும் ஏதோ ஒரு 4 செவத்துக்குள்ளாக மனுஷன் பேசி முடிக்கணும்னு கர்த்தர் விரும்பல. கர்த்தர் உங்களுக்காக திறக்கின்ற வாசலை குறித்து இந்த பட்டணம் பேச வேண்டும், இந்த தேசம் பார்க்க வேண்டும். உங்கள் அழிவை குறித்து விரும்பின அவர்கள் இதை அறிய வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் சில நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு விரோதமாக மாற்றுகிறார். அவர் நல்லவர். ராமன் சொல்லுங்களேன். இப்படி இந்த வாக்குத்தத்தத்தை உயர்த்தி பிடித்த பொழுது என்ன நடந்துருச்சு சொல்லி முடிக்கிறேன். 29ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்னுச்சு. எப்படி நின்னுச்சு? மதிலாக. மோசைக்கு முன்னாடி பிரச்சனையாக இருந்ததே என்னதான்? இந்த செங்கடல். இப்ப இந்த செங்கடல் மோசைக்கு எதுவாக மாறிடுச்சு தெரியுமா? அந்த பிரச்சனையே அவர்களுக்கு ஒரு துணையாக மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த காரியம் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அதை கர்த்தர் எனக்கு சாதகமாய் மாற்றி தருவார். ராமேன் சொல்லுங்களேன், ராமேன் சொல்லுங்களேன். ஒரு புதிய பாடல் உண்டு, கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. என்ன, அவர் சொல்லும்போது எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, அவர் செய்த பின்பு எப்படி நடந்ததுன்னு யாருக்குமே புரியாது. உலக சரித்திரத்தில் சும்மா இன்னைக்கு வீட்டில் போய் உங்கள் மோட்டரை ஆன் பண்ணி டேங்கில் தண்ணியை நிறச்சிட்டு, ஆண்டவரே இந்த தண்ணியை மதிலாக மாற்றணும்னு ஜோமனி பாருங்களேன், நடக்குமா? நீங்களே சொல்லிட்டீங்க நடக்காதுன்னு, அப்புறம் எப்படி ஜோமன முடியும்? இந்த சில ஆட்கள் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் எதிராக இருப்பாங்க. ஏன் கேள்வி, ஒரு நாள் கூட நம்ம தண்ணியை எடுத்து திராட்சை ரசமாக மாறணும்னு ஜோமனி பார்த்ததே இல்லை. ஜோமனி பார்க்காத ஆட்கள் எப்படி வியாதிகளை சுகமாக்குறது தவறுன்னு சொல்ல முடியும்? உண்மைதானே?
ஒரு ஆமென் சொல்லுங்க. உலக சரித்திரத்தில் இதுவரை பார்க்க முடியல. கடல்களின் அலை மதிலாக நின்று வெட்டாந்தரையாக மாறினதை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? சரி, மதிலா நின்றுச்சு, ஏதோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தரையெல்லாம் வெட்டாந்தரைனா நல்ல உணங்கின தரையா, கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத நல்ல ஒரு தரையா மாறிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த பிரச்சனை மோசையை முன்னேற விடாம தடையாக நின்று சவால் விட்டுச்சோ அது வழியை கொடுத்தது. அவர்கள் தைரியமாக அதில் நடந்து போனார்கள். இன்றைக்கு ராத்திரி இந்த செய்தியினுடைய முடிவில் உங்களை பார்த்து ஆவியானவர் பலப்படுத்துகிறார். இன்னைக்கு எந்தெந்த மனிதர்கள், எந்தெந்த விஷயங்கள், எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு முன்பதாக உன்னை முன்னேற விட மாட்டேன், உன்னை வளர விட மாட்டேன் என்று சொல்லி தடையாக நின்று சவால் விடுகிறதோ அந்த காரியங்கள் உங்களை விட்டு மாறி நீங்கள் நடந்து போகத்தக்கதான நல்ல வழிகளை கர்த்தர் உங்களுக்கு செவ்வாய்ப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மோசே சொல்ல முடியும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த உபகாரங்கள் ஒன்றும் மறவாதே, அவர் நினைக்கிறவங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி அப்புறம் என்ன சொல்றாரு, கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டுகிறார் என் பிராணனை அழிவுக்கு. இப்போ மோசே சொல்ல முடியுமா இந்த வார்த்தைகள் எல்லாம்? என் பிராணனை அழிக்க எத்தனை பேர் நினைச்சாங்க, எத்தனை சவால்கள் வந்தது, ஆனாலும் அவர் அழிவுக்கெல்லாம் விலக்கி மீட்டு 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அவன் நியாயம் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் மோசே ஒடுக்கினார்கள், எல்லா இடத்திலும் அவன் ஒடுக்கப்பட்டான், நியாயம் இல்லாமல் நின்றான். அவர்களிடத்தில் பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு நியாயம் செய்து அதே மனுஷனுக்கு முன்பாக கர்த்தர் வழியை திறந்தது போல இன்றைக்கு ராத்திரி இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கு பிரச்சனைகளும் போராட்டமும் செங்கடல்களும் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சரிதான். ஒரு நாளைக்கு நீங்க சபையில வந்து நின்று சாட்சி சொல்லுவீங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் பிராணனை அழிவுக்கு மீட்டார், ஒடுக்கப்பட்ட எனக்கு அவர் நியாயம் செய்தார் என்கிற சாட்சிகள் உங்க குடும்பத்தில் கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். டி மேஜர் வச்சுக்கோ, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறவங்க பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து நல்ல விசுவாசத்தோட கொஞ்சம் கையப்பிடிங்களேன். அவன் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி உட்காராம கொஞ்சம் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு பண்ணினா நிச்சயம் செய்வாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஏசாயா 58:11 கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நம்முள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வறட்சிகள் வரலாம், போராட்டம் வரலாம், ஆனா கர்த்தர் என்ன நடத்துவாரு. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ என் கேள்வி, மோசைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, உண்மைதானே? எல்லாரும் எதிரானாங்க, உண்மைதானே? எல்லா போராட்டத்திலையும் மோசை கடந்து போனார், உண்மைதானே? இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் மோசை மேலே இருந்ததுனால. உங்களை ஆண்டவர் பலப்படுத்துறாரு. என்ன தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா பிரதர் சிஸ்டர்? உங்களுக்கு யாருக்காவது பிரச்சனை இருக்குதா? சும்மா சொல்லுங்க. பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்குதா? இருக்குது. சோதனை இருக்குதா? என் பாஸ்டர் கேட்குறீங்க, சோதனை கொண்டு வர சொன்னார், 2 கண்டெய்னர் நிறைய நான் கொண்டு வருவேன். பாஸ்டர் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து பாருங்க, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்கள் போராட்டங்கள், உங்கள் சோதனைகள் எல்லாம் நீங்கள் சபையில் கொண்டு இறக்கும்படியாக நான் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன்னு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜை போடுங்க. அடுத்த வாரம் இந்த ஏரியாலாம் டிராஃபிக் ஜாமாக இருக்கும், ஃபுல்லாக கண்டெய்னராக நிற்கும். இது இந்த குடும்பத்தோட 10 கண்டெய்னர், இது பாரம், இது சோதனை, இது போராட்டம், இது பெந்தனம், இது கட்டு, எத்தனை கண்டெய்னர் கொண்டு விடுவோம். எல்லாமே இருக்கா இல்லையா? நான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இருக்கு போல. இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் இருக்கு. வாக்குத்தத்தம் இருக்கிறவங்களுக்கு தான் போராட்டம், வாக்குத்தத்தம் உள்ளவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ பிரச்சனை போராட்டம் இருக்குன்னா சந்தோஷப்படுங்க, உங்க வாக்குத்தத்தம் இன்னும் ஆண்டவர் மறக்கல, அதை நினைவு கூர்ந்து இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் செயல்படுகிறதற்கு அடையாளங்கள் தான் இந்த ஏளனங்கள், இந்த பரிகாசங்கள். இதெல்லாம் இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாக்குத்தத்தத்தை பற்றி கொள்ளுங்கள். செங்கடல்களை பிளந்து தள்ளுவார்,
அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணின தேசத்தில் உங்களை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார். எல்லா கண்களும் மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு பல போராட்டம், பல பிரச்சனைகள், பல நிந்தனைகள் வழியாக நான் கடந்து போகிறேன். பல நேரத்தில் எனக்கு புரியல, ஏன் ஆண்டவரை எங்களுக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருகிறது? ஏன் ஆண்டவரை எனக்கு விரோதமாக மற்றும் இவ்வளவு காற்றுகள் அடிக்கிறது? இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், அது தீமைக்காக ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. வாக்கு தத்தத்துக்கு நேராக நீ சென்று கொண்டு இருக்கிறாய் என்பதற்கு அடையாளங்கள் தான். ஓ ராபா லாபா ஷந்தா ராபா துரக்கபா துரியாந்தலா ராபா லே மனசியாந்தோ வாக்தத்தம் നമ്മുടെ നിക്ഷേപമേ, വാക്കു പറഞ്ഞവൻ മാറുകില്ല. വാക്തത്വം നമ്മുടെ നിക്ഷേപമേ, വാക്കു പറഞ്ഞവൻ വാനവും ഭൂമിയും മാറിടുവേ. വചനങ്ങൾക്കോ ഒരു കൈകളെ തട്ടി ചൊല്ലുവോ. വാനവും ഭൂമിയും ചുടവം തലവം ശബലം തുനരാജരം. ഓ എനിക്കായി കരുതും യേശു നല്ല ഓഹരി. എനിക്കായി കരുതോ യേശു നല്ല. ഹല്ലേലൂയ. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ യേശു. കണ്ണുനീരവൻ ജീസസ്. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ യേശു. കണ്ണുനീർ എനിക്കായി യേശു നല്ല വഴിയൊരുക്കും അവനാളികളിൽ വാലം കൈ പിടിച്ചെന്നെ വാടി നടത്തോ. വഴിയൊരുക്കും വിശ്വസിച്ചുകൊണ്ട് വാലം കൈ. ഓ വാതിലുകൾ പലതും അടഞ്ഞിടലോ. വല്ലവൻ പുതുവാടി തുറന്നിടുമേ. വാതിലുകൾ പലതും ചുടപാരകതാലം സാചംദാചാലം രഗതല വംശബലം തുനവേനക്കാ. കരുതോ അവൻ നല്ല ആത്മശക്തിയോടെ നിനക്കായി. റെക്കാമശം തോലോരോ. ഓ കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ. ആമേൻ. കണ്ണു ഹല്ലേലൂയ. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ യേശു. കണ്ണുനീരവൻ. രോഗങ്ങളാൽ നീ വലയുകയോ, ഭാരങ്ങളാൽ നീ, ഓ രോഗങ്ങളാൽ നീ, ആമേൻ, ഭാരങ്ങളാൽ നീ തളരുകയോ, അടിപ്പിണരാൽ അവൻ സൗഖ്യം തരും. വചനമയച്ചു നിന്നെ പാടുമ്പോഴേ എന്റെ ദേവവല്ലമൻ ആ സൗഖ്യത്തിന്റെ ശക്തി ഓരോ ശരീരങ്ങളും യേശുവിന്റെ നാമത്തിൽ നീനക്കായി. ഓരം സന്ധാലീനക്കായി. കരുതോ യേശു നല്ല. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ യേശു. കണ്ണുനീർ ആത്മനിറവോടെ കരങ്ങൾ തട്ടി അധരങ്ങൾ തുറന്ന് റംധലവം സബലം തുനവൈഷബലം പുനരംധാരകതലം. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ യേശു. കണ്ണുനീരവൻ. റീബാലര ശംധാല. കഷ്ടങ്ങളിൽ നല്ല തുണ. വിശ്വാസത്തോടെ നന്ന കരങ്ങൾ തട്ടി അധരങ്ങൾ തുറന്ന് രാത്രി കാലം. യെസ് എന്റെ കഷ്ടതയുടെ നടുവിലും എന്റെ ദുഃഖത്തിന്റെ നടുവിലും വാഗ്ദത്തം തന്നവൻ എന്റെ കൂടെയുണ്ടെന്ന് അനുഭവിക്കുന്നവർ ചൂടാബാലാദാല ശംദാജാലാരംധാജാല വൈഷംധാല റീബാദാലാരംധാലാര വൈഡാദാലാരാബാദാലാരാജാദാല. ഓ
ഓ അഞ്ചാല റംസാ ജാല രേഖ ജാല രേ മാധുനാല രാജാല ഏര മധുനമല ശാന്തുനമല രഗതിയാന്തലമന ദുരബടമ ശാന്തലമന. നല്ല നല്ല ആത്മശക്തിയോടെ കരങ്ങൾ ചട്ടി ആദരങ്ങൾ തുറന്ന് പ്രഖ്യാപിച്ച് യേശുവിൻ്റെ നാമത്തിൽ നിന്ന് രാത്രികാലം എത്ര പ്രശ്നങ്ങൾ വന്നാലും, എത്ര നിന്ദകൾ വന്നാലും, എത്ര പരിഹാസ നാവുകൾ എനിക്കെതിരായി ശത്രു ഉയർത്തിയാലും ഞാൻ ഒന്നിലും പതറി പോകയില്ല. കാരണം വാഗ്ദത്തം തന്നവൻ എൻ്റെ കൂടെയുണ്ട്. അവൻ ഒരിക്കലും വാക്കുമാറാത്തവനാണ്. അവൻ ഒരിക്കലും എന്നെ വിട്ടു വിലകാത്തവനാണ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ഓറബലബ ശംദലബ ദുരബഡമന ഹദുരബഡിയാം തലമന ഹസിയാം തനാരബ റിബബബബ ശംദന. ആത്മാവിൽ ആരാധിക്കുമ്പോൾ തന്നെ ചില കുടുംബങ്ങൾക്കകത്ത് ദൈവത്തിൻ്റെ വാഗ്ദത്തങ്ങൾ ആക്ടിവേറ്റ് ആകുകയാണ്. ഇത് നടക്കത്തില്ല നടക്കുമോ, എൻ്റെ കുടുംബത്തിലൊക്കെ ഇത് സംഭവിക്കുമോ എന്ന് ചോദ്യത്തോടെ വന്ന ചിലരുടെ കുടുംബങ്ങൾക്കകത്ത് ഇന്ന് രാത്രികളെ ദൈവാത്മാവ് ആ വാഗ്ദത്തങ്ങളെ ഒന്ന് കർത്താവ് ആക്ടിവേറ്റ് ആക്കിയാണ്. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ എത്ര വർഷത്തിന് മുൻപേ കേട്ട വാഗ്ദത്തങ്ങളും പ്രവചനങ്ങളായാലും അത് ഒന്നും മരിച്ചു പോകയില്ല. ഇന്ന് രാത്രികാലം കർത്താവ് അതൊക്കെ നിറവേറ്റുവാൻ വിശ്വസ്തതയുള്ളവനാണ്. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ എല്ലാ രോഗങ്ങൾ വിട്ടൊടിഞ്ഞു മാറട്ടെ. യേശുവിൻ്റെ നാമത്തിൽ എൻ്റെ കുടുംബത്തിലൊരു നന്മ വരത്തില്ലയോ എന്ന് ഓരോ ദിവസങ്ങളും ചോദ്യത്തോടെ നിൽക്കുന്ന ഓരോ മക്കൾക്ക് വേണ്ടി രാത്രികാലം ആകാശത്തിൻ്റെ ഭണ്ഡാരം തുറന്ന്, ആകാശത്തിൻ്റെ കിളിവാതിൽ തുറന്ന് ഓരോ മക്കൾക്ക് വേണ്ടി കർത്താവിൻ്റെ പരാക്രമത്തിൻ്റെ കരം അങ്ങ് നീട്ടുന്ന കൃപകൾക്കായി സ്തോത്രം. രണ്ട് കരങ്ങൾ കർത്താവിൻ്റെ മുൻപിൽ അർപ്പണിച്ചുകൊണ്ട് സമർപ്പിച്ചുകൊണ്ട് നമ്മുടെ വിണ്ണപ്പങ്ങൾ, നമ്മുടെ എല്ലാ വേണ്ടുതലുകളെയും കർത്തർ കേட்கிறது. மனுஷன் கேட்காம இருக்கலாம். பல நேரத்தில் ராத்திரி நேரங்களில் ஏசப்பா என்னாலும் பொழுது உங்கள் படுக்கைகளை ஈரமாக்குகிறேன் என்று தாவீது சொல்றான் பாருங்களேன். அதே போல நம்முடைய படுக்கைகள் எல்லாம் ஈரமாக்குகிற நேரத்தில் எல்லாம் மனுஷன் அது பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். இந்த ரெண்டு கரங்களும் உயர்த்தி இன்னைக்கு ராத்திரி இந்த வசனத்தை நான் சொல்லும்போது உங்களை பிளஸ் பண்ணி முடிக்கிறேன். ஆண்டோடைய வருகை தாமதித்து அடுத்தொரு தடவை நான் இங்கே வரும் பொழுது ஆண்டவர் எனக்கு தந்த வாக்கு தத்தங்களை பலதை ஆண்டவர் எனக்கு நிறைவேற்றினார் என்கிற பல சாட்சிகளை கர்த்தர் இந்த சபையில எழும்ப பண்ணுவாராக. நடக்காதுன்னு நினைச்சான், ஆண்டவர் எனக்கு நடப்பி காண்பித்தார். அந்த விசுவாசத்தோட ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம்